ஒரு நாய்க்கு 36லேருந்து 50 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். அந்த 36லேருந்து 50 ஸ்கொயர் ஃபீட் இடம் அது சுற்றி வர்றதுக்கு இடம் இருக்கணும். அந்த மாதிரி இடம் இல்லைன்னா நீங்கள் வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிற நாய்கள் அது சண்டை போடுறதுக்கோ இல்லை காயப்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். சில டாக்ஸோட அக்ரஸிவ் பிஹேவியர் அங்கே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதுக்குன்னு நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் அவங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த செலவு ஆரம்பிக்குது. அந்த டாக்ஸை எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஷெல்டரில் கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டாக்ஸை ஷெல்டருக்குள்ளே அலோவ் பண்ணும்போது எந்த டாக்ஸை முதல்ல நம்ம ஒன்றா போடலாம், எந்த டாக்ஸை ஒன்றா போட முடியாது, எந்த டாக்ஸ் வந்து சிக்காக இருக்குது, எந்த டாக்ஸுக்கு எதுக்காவது ரேபீஸ் இருக்கா. ஏன்னா இவ்வளவு டாக்ஸை கொண்டு போகும்போது ஒரு ப்ரீ மெடிக்கல் செக்கப் அவசியம். எந்தெந்த டிசேபிள் டாக்ஸ் இருக்குது, கால்களில் அடிபட்டிருக்கிற டாக், நடக்க முடியாதது, கண் பார்க்க முடியாதது, காது கேட்காத டாக்ஸ், இந்த மாதிரி நிறையா ஹெல்த் வைஸ் ஸ்க்ரீனிங்கே ஒரு பெரிய பார்ட். இதில் டாக்ஸை ஈவன் ஷெல்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அப்படி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா ஃபீடிங் அண்ட் வாட்டர், இதுக்கு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வேணும். அந்த டாக்ஸுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாடு கொடுக்கணும். தண்ணி வந்து 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கணும். அதுபோக அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, இதுக்கு எல்லாம் பெரிய மேன் பவர் தேவைப்படும். இடத்த க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்ஸோட கழிவுகளை அப்புறப்படுத்தணும். ஏகப்பட்ட மேன் பவரும் ஃபண்டிங்கும் தேவைப்படும். இதுபோக வெட்டினரி கேர், ரெகுலர் செக்கப்ஸ், ஸ்டெரிலைசேஷன், வேக்சினேஷன், டிசேபிள் டாக்ஸ், ஊனமுற்ற நாய்கள் ஏதாவது இருக்கா, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் தேவைப்படுமா, இதுக்கு ஒரு பெரிய வெட்டினரி டீமே தேவைப்படும். மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் நம்பர் ஆஃப் டாக்ஸை வந்து ஹியூமன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஹேண்ட்லிங் ப்ராப்பராக இருக்கா, க்ரூயல்ட்டி ப்ரிவென்ஷன், இதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சி, பீப்புளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதுக்கும் மானிட்டரிங்க்கு நிறையா ஃபண்டிங் தேவைப்படும். ரிப்போர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், ஃபாலோ அப்ஸ், இது எல்லாமே ஒரு இன்டெக்ரல் பார்ட், ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட வேண்டியவை.